ரொம்ப கராராக இருக்கிற ஆள். அங்கெல்லாம் மன்னிப்போ வாழ்த்தோ அன்போ எதுவும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா, அந்த ஆர்ட் ஒரு புத்தகமா, அது என்னுடைய மிக நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என் மகளாகவே இருந்தாலும் சரி, கொஞ்சம் விமர்சிக்கும் போதும் கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லிடுவேன். அது என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்காது. அடுத்த படம் நல்லா பண்ணு, இல்லை அடுத்த கவிதை புத்தகம் நல்லா எழுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். குப்பை அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள். என்னன்னா அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், திட்டக்கூடாது எதிரின்னு சொல்லி அப்படின்னு வேற எதிர்பார்ப்பேன். இது இன்னும் ரொம்ப மோசம். ஏன்னா அப்படிலாம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. என்னோட புத்தகத்தையும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப வரவேற்பேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. நான் ஒரு எக்ஸைல்னு ஒரு நாவல் எழுதி அதை மேனஸ்கிரிப்டாக 10 பேர்கிட்ட கொடுக்கும்போது 10 நண்பர்கள் எனக்கு, அந்த 10 பேருமே அது நல்லா இல்லைன்னாங்க. அப்படி சொல்கிற மாதிரியான நண்பர்கள் கூட்டத்தை நான் வச்சுருக்கேன். ஏன்னா சில பேர்கிட்ட நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, வெளியில் தான் சொல்லணும். ரொம்ப அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப இரக்கமாக இருக்கும், ரொம்ப பாவமாக இருக்கும். குறிப்பாக சினிமா துறையில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறத கேள்விப்படுறேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா முன்னேறது கஷ்டம். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாவது மற்றவங்களுக்கு முன்னிலையில் இல்லாமல் தனிமையாக கூட இதில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு ஆள் வேணும் நமக்கு. அப்போது இந்த படத்தில் ஒரு 20 படம் பார்க்கும்போது நான் சொன்னேன், 20 படத்தில் மார்க்லாம் போடணும். அப்போ நான் சொன்னேன், எனக்கு 20 படத்தில் ஒரே ஒரு படம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. வேற எந்த படமும் பிடிக்கல, தேராது. வேற எந்த படமும் தேரலை எனக்கு. இப்போ உதாரணமாக அந்த கஞ்சா விற்கிற ஒரு பிரச்சனை, அந்த கதை அதில் அந்த ஒரு பிரச்சனை ஒரு நல்ல ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு ரியாலிட்டி நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது. சபால்டன், விளிம்பு நிலை மனிதன். அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, அந்த ஸ்கூல் பாய்ஸ் வராங்கல்ல, அப்போ அவன் கொடுக்க மாட்டான். அங்கே டைரக்டர் பேசுகிறாரு, பேசக்கூடாது. டைரக்டர் ரொம்ப மனிதாபிமானி. கஞ்சா விற்கிறவன் ஸ்கூல் பையனுக்கு கொடுப்பான், அது உங்களுக்கு தெரியாது. கஞ்சா விற்கிறவன் ஸ்கூல் பையனுக்கு கொடுப்பான், 5 வயசு குழந்தைக்கு கூட கொடுப்பான். ஏன்னா அவங்க அப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். ஸ்கூல் பசங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவனுக்கிட்ட என்ன முறையில் இருக்க முடியும், என்ன எத்திக்ஸ் இருக்க முடியும்? அங்கே எதுக்கு போய் அதை நீங்கள் அவங்களோட மனிதாபிமானத்தை அங்கே திணிக்கிறீங்க? அப்படி திணிக்கிறதா இருந்தா, அப்படி அந்த கஞ்சா விற்கிறவன் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்க மாட்டான்னு இருந்தா, அது ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிமில் அவன் ஒரு பெரிய அந்த மனிதாபிமானத்தெல்லாம் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு அந்த கேரக்டரைசேஷனே உருவாகணும். இது ஷார்ட் ஃபிலிமில் அது முடியாது. அவனே அடி வாங்கிட்டு இருக்கான், அது முதல் நாள் பதட்டுறோம், அவன் உடனே வியாபாரம் முடிஞ்சா சரி அவன் கொடுத்துருவான். அப்படி இந்த மனிதாபிமானம்ங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. அந்த மாதிரியான நோக்கங்களோட ஒரு சில படங்கள் பார்க்கும்போது கூட அப்படியே மனிதாபிமானம் அப்படியே சொட்டி வழிஞ்சு நம்ம சுனாமி மாதிரி நம்ம அப்படியே சென்னையில் மிதக்குது இல்லை, சென்னை அந்த மாதிரி மனிதாபிமானம் அப்படியே மிதக்குது. சில பேர் ஒரு இதில் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, என் பிள்ளைங்க மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். வேணும்னா கேட்டுங்க, இல்லைன்னா ட்ராஷ் பின்னில் போட்டுருங்க, அது உங்கள் இஷ்டம். ஏன்னா இதை குப்பையில் போடுறதுக்கு உங்களுக்கு பூரண உரிமை இருக்கு. நீ சொல்றது வேஸ்ட்டு, இதை கேட்க முடியாது அப்படின்னு. அப்படி இதில் வேற ஒரு சப்டைட்டில் கடைசியாக வந்தது, இதை சிலரை கோபப்படுத்துவதற்காகவே சில காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளன. சே குவாரா மேலே அமெரிக்கன் கவர்மெண்ட்டு கோபப்பட்டுச்சு, கொன்னுச்சு. நீங்கள் என்ன சே குவாராவா? இது என்ன கோபமே படுத்தலையே, இந்த படத்தில் எதுவுமே நடக்கலையே. ஒரு வீடு இல்லாத ஒருத்தன் எங்கேயோ இருக்கான், ஒரு நாடோடி, அவனை பார்த்து ஒரு ஹீரோ அழுதுகிட்டே இருக்காரு படம் பூரா. இதில் என்ன கோபப்படுறதுக்கு இருக்கு? இந்த 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 படத்தை மட்டும் எடுத்து எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மனிதாபிமானம் தான் பிரச்சனையே. படத்தை மட்டும்தான் சொல்லணும், அதில் இருக்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் பேசணும். நான் ஒரு 2 படத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு
ஒரு படம். இதுல இந்த 20 படங்கள்லையுமே இந்த அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு படம் சொன்னல, அந்த படத்தை தவிர மற்ற 19 படங்களுமே 2.5 மணி நேர படத்தை, அதாவது 2 மணி நேர படத்தை 1/4 மணி நேரமா சுருக்கியிருக்காங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் ஷார்ட் ஃபில்மே கிடையாது, பெரிய ஃபீச்சர் ஃபில்ம். அதை சின்னதாக ஒரு குறைந்த அளவில் எடுத்துருக்கு, குறைந்த நேரத்தில் எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். ஒரு படம் 3 நிமிஷம், 3-4 நிமிஷமோ மெர்சி அப்படின்னு பேர். மெர்சி, மெர்சின்னா ஃப்ரெஞ்சில் நன்றி. அந்த படத்தில் நீங்கள் போட்டு பார்க்கலாம் யூடியூப்பில், மெர்சி, MERCI. அந்த படத்தில் ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும், மெட்ரோ. அதில் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகளுக்கு அப்படி ஒரு பிளாக் உமன் வந்து தூங்கிட்டு இருப்பான். பாரிஸில் நடக்கிறது, ஃப்ரெஞ்சு படம். தூங்கிட்டு இருப்பான் ஒருத்தர் அப்படியே டல்லா. அந்த யூரோப்பியன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமான சமூகம், நம்ம மாதிரி ரொம்ப ஓப்பனான சமூகம் இல்லை. ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணால் கூட ரொம்ப இறுகி இருப்பாங்க, யாரும் யாரோடையும் பேசிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமான முகங்களாக இருக்கும். புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க, யாருமே ஒரு 100 பேர் இருப்பாங்க, சத்தமே இருக்காது. அந்த மெட்ரோவும் சரி பஸ்ஸும் சரி. அதை எப்போ கண்டுபிடிச்சேன்னா, நான் பெர்லின்லேருந்து பாரிஸ் வரைக்கும் பஸ்ஸில் வந்தேன். பக்கத்தில் உட்காந்துருந்தவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. யாருமே யாரோடையும் பேசிக்கல. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 8-7 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படி. அப்போ ஒருத்தன் வருவான். இது எல்லாமே வந்து ஒரு அரை நிமிஷத்தில் நடத்தணும். அங்கே எப்படி இருக்கு அந்த கம்பார்ட்மெண்ட். அவன் வருவான், அவன் வந்து சிரிக்க ஆரம்பிப்பான். சிரிச்சுட்டே இருப்பான், விதவிதமாக சிரிப்பான். அப்போது ஒரு பொண்ணு வந்து சிரிப்பான். அப்புறம் அவளை பார்த்துட்டு இன்னொரு, அது இப்படியே வந்து தொற்று வியாதி மாதிரி, தொற்று நோய் மாதிரி அப்படியே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சவங்க ஸ்டேஷன் வந்துடும். ஸ்டேஷன் வந்து அது என்ன ஒரு பெரிய ஒரு இடையீடு இல்லையா, குறுக்கீடு இல்லையா, எல்லாரும் அப்படி கம்மி இருப்பாங்க. ஆனால் சிரிப்பை அடக்கிக்கிட்டு அப்போ ஒரே ஒருத்தர் வந்து ஏறுவார். அவர் எல்லாரும் சிரிப்பை அடக்க முடியாமல் ட்ரெயின் கிளம்புன்னு சிரிச்சுடுவாங்க. அப்போ அந்த படத்தை பார்க்கும் போதே என்னால் சிரிப்பை அடக்க முடியல. அப்படி ஒரு ரொம்ப பிரமாதமாக ஒரு 3-3.5 நிமிஷத்தில் மெர்சின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த ஆளுக்கு ஒரே ஒரு ஆளோட ஒரு விஷயத்தினால அத்தனை பேரோட அன்றைக்கான வாழ்க்கை வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறத காமிக்கிறோம். இதுல வசனமே கிடையாது. இன்னொரு படம், அது வந்து ஒரு 20 நிமிஷ படம். அந்த படத்துல கோணங்கள்லாம் இல்லை, ஒரே ஒரு கோணம் தான். அந்த படம் 20 நிமிஷமும் பேச்சு தான். வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ், ஒரே பேச்சு. ஒரு டைரக்டர் ஒரு ஆக்ட்ரஸை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு விளம்பரப்படுத்தியிருப்பாரு. ஒரு பெண் வரா, அவரோட அசிஸ்டண்ட் வந்து கூட்டிகிட்டு வருவார். அந்த கோட்டை அங்கே வச்சுட்டு வருவார், அசிஸ்டண்ட் எங்கே போயிடுவார். அப்போது இந்த டைரக்டர் இது வந்து இந்த இன்டர்வியூவை வந்து ஃபில்ம் பண்ணுவாங்க. டேக் 1 டேக் 2 இந்த மாதிரி ஃபில்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது உங்களோட பேக்ல இருந்து உங்கள் பேக்கை கொடுங்க, எடுங்க அப்படின்பாரு டைரக்டர். இவ பேக்கா என்னோடதா அப்படின்னதும், ஆமாம் உங்கள் பேகு அப்படின்னதும் இவ பின்னாடி போயிட்டு பேக்கை எடுத்துகிட்டு வருவா. அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாரு. என்னென்னமோ இருக்கு அப்படின்பா. இல்லை அதை திறந்து பாருங்களேன். பாப்பா இப்போ வந்து ஒரு லேடியோட பேக்கில் என்ன இருக்கும், இந்த தலையில் வைக்கிறது ஹேர் பின், பேனா, டைரி. அந்த டைரி எடுத்ததும், ஓ டைரி எழுதுவீங்களா அப்படி திணறுவா. எழுதுவேன். ஒரு 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 பக்கத்தை எடுத்து படிங்க அப்படின்னு ஏதோ ஒரு கொட்டேஷன் இருக்கும். ஓ நீங்கள் எழுதுனதா? இல்லை ஒரு கொட்டேஷன். அப்புறம் இப்படி இந்த மாதிரி என்னென்னமோ வரும். ஒரு புகைப்படம் இருக்கும், ஒரு சிகரெட் பாக்கெட் இருக்கும். ஓ ஸ்மோக் பண்ணுவீங்களா? இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக வாங்கி வச்சுருக்கேன், நான் அப்பப்போ பண்ணுவேன். இந்த மாதிரியே ஒரு 20 நிமிஷம். இந்த படத்தை வந்து நான் 4 தடவை பார்த்தேங்க. இந்த படம் முடிய போகுது, இதில் 4 தடவை பார்க்கறதுக்கு என்ன இருக்கு?
நான் பார்த்தேன், நினைச்சேன் இதில் என்ன இது மொக்கையா இருக்கு இப்படி. அந்த அந்த டயலாக்ஸ்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த கையில் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயத்த சொல்றது. ஒரு 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 ரிங், இந்த இந்த இயர் ரிங் இருக்கும், ஏன் அதில் போட்டிருக்கிறீங்கன்னு கேட்பார் டைரக்டர். இது வந்து எப்படி தெரியுமா, என் ஃப்ரெண்டு கொடுத்தா, அவளோட அம்மா இறந்து போயிட்டாங்களாம், அவளுக்கு இதை பார்த்தா அம்மா நினைப்பாவே வந்துக்கிட்டு இருக்குதான், அதனால என்கிட்ட கொடுத்துட்டா. போட்டுக்க வேண்டியது, அது கனமாக இருக்கு. இப்படி எனக்கு என்ன இந்த படத்தில் அவள் போயிடுவான். போனதும் அசிஸ்டண்ட் வருவார், அடுத்த ஆளுப்பா, இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது என்னப்பா அந்த பேக் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. இவர் சொல்லுவார், அவங்க வரும்போது பேக் எடுத்துகிட்டு வரலையே, ஏன்னா அவர் தானே போய் வரவேற்று அழைச்சிட்டு வந்தார். பேக் நிச்சயமாக தெரியுமா? ஆமாம் ஆமாம்மா நிச்சயமாக தெரியும், பேக் எடுத்துகிட்டு வரல. அப்போ யார் பேகு? கூப்பிடுவான். அவரோட உள்ளே இருந்து ஒரு பெண், அந்த டைரக்டரோட அசோசியேட் டைரக்டர் உள்ளே இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு பெண் கூப்பிடுனா, இது உன் பேகா? ஆமாம். அப்போ திரும்ப மறுபடி படத்தை பாரு. புரியுதுங்களா? இப்போ உள்ளுக்குள்ள என்னென்ன கற்பனைகள். மறுபடியும் படம் நான் பார்த்தேன், மறுபடியும் படம் பார்க்கும்போது வேற மாதிரி. இப்படியாக இல்லாம நம்ம படங்கள் வந்து ஏன் ஒரு 2.5 மணி நேர படத்தோட ஒரு சுருக்கப்பட்ட வடிவமா இருந்தது இந்த 20 படம், இன்னும் 100-120 படம் வந்ததுன்னு சொன்னாங்க. இவ்வளவு டெக்னிக்கலா எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் ஒரு ஒரு ஷார்ட் ஃபில்ம், ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படம், ஒரு வேற ஒரு வடிவம் இந்த ஷார்ட் ஃபில்ம்ங்கிறது, அது ஏன் தெரியலன்னு யோசிக்கும் போது எனக்கு இவங்க நம்ம அதிகமாக விலை பொருள் கொடுக்காத தமிழ் சினிமாவிலிருந்து தான் இவங்க வந்து கற்றுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அதில் இருக்கிற பல விஷயங்கள், இப்போ நீங்கள் பிளேஸ்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, இடம், அந்த பெண் வந்து டாய்லெட் போகிறதுக்காக, அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நல்லா இருக்குது, மேக்கிங் நல்லாவே இல்லை, அதில் வந்து ஒரு பாட்டு வருது, இதெல்லாம் வந்து என்ன டைவர்ட் பண்ணுது, வேற வேற இடங்களுக்கு கொண்டு போகுது. அது வந்து ஒரு நல்ல படமாக, ஏன்னா இது வந்து நீங்கள் கற்றுக்கிறது வந்து தமிழ் படத்துலேருந்து கற்றுக்கிறீங்க. தமிழ் படம் உலக அளவில் பேசப்படலை. கொரியன் ஃபிலிம்ஸ் பேசுகிறாங்க, ஈரானியன் ஃபிலிம்ஸை ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஜாப்பனீஸ் ஃபிலிம்ஸ், அது இதுன்னு நிறைய நடக்கும்போது தமிழ் படத்தை பற்றி இவ்வளவு படங்கள் உருவாகியும் தமிழ் படத்தில் எப்போவாவது தான் ஒரு சில நல்ல படங்கள் வருது. ஒரு திடீர்னு வந்து எனக்கு யாருன்னே தெரியாது, திடீர்னு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அது அந்த மேக்கிங், அந்த எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கேன், யார் இது ரொம்ப புதுசாக இருக்கு அப்படின்னு. இப்போ சமீபத்தில் அது இது கமர்ஷியல் படமா ஆர்ட் ஃபில்மாங்கிறதெல்லாம் எனக்கு குட் ஃபில்ம் பேட் ஃபில்ம் அவ்வளோதான். இறுதி சுற்றுன்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்துச்சு, ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல படம். ஆனால் சீரியஸ் ஃபில்ம் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஷார்ட் ஃபில்மில் வந்து நல்ல ஒரு பிரமாதமான கண்டென்ட் ஃபார்ம் ரெண்டையும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த தமிழ் படத்துலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வர்றதுனால தமிழ் படம் மாதிரியே ஷார்ட் ஃபில்ம் எடுத்தால் நம்ம எங்கேயுமே போய் சேர முடியாது, சினிமாவை கற்றுக்க முடியாது, நல்ல சினிமா வராது. அப்போ நல்ல சினிமா வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் இங்கே வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, படிக்கணும், லிட்ரேச்சரை படிக்கணும், தமிழில் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. அசோகமித்திரன் கரைந்த நிழல்கள்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு, சினிமா துறையை பற்றின ஒரு நாவல். அது எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? சினிமாவில் உள்ளே போகிறதுக்காக இருக்கும், சினிமாவே நம்மளுடைய உயிர் மூச்சுன்னு இருக்கும், ஆனால் அந்த கரைந்த நிழல்கள் எத்தனை பேர் படித்தோம்னு தெரியல. படிக்க படிக்க தான் வந்து நம்ம அந்த அந்த பெர்செப்ஷன் வரும், எப்படி ஒரு விஷயத்தை வந்து கன்சீவ் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு மொன்பர்னாஸ்னு ஒரு மெட்ரோ பாரிஸில், கையில் ஒரு கேமரா இருந்தது. ஒரு 15 நிமிஷம் அங்கேயே உட்காந்து இந்த மனிதர்கள் வரப்போக அந்த ட்ரெயின் வரப்போக அந்த கால்களையே வந்து 10-15 நிமிஷம் நான் எடுத்தேன். அப்புறம் அங்கே உள்ள முகங்கள், இது அங்கே உள்ள போட்டு காமிச்ச போது வேற மாதிரி இருக்கு, இது எங்கள் ஊரே அப்படின்னு சொன்னாங்க அங்கே உள்ளவங்கெல்லாம். ஒரு 15 நிமிஷம் வேற எந்த வேலையுமே பண்ணல. அது அந்த மொன்பர்னாஸில் ஒரே ஒரு இடம்,
அப்படியே உட்காந்து அந்த ட்ரெயின் வரும் போகும், ட்ரெயின் வரும் போகும், அந்த அப்சர்விட்டி, அந்த பதற்றம், அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஆங்ஸ்ட். அப்படி நம்ம படிக்க தான் அதில் இன்னொரு ஒரு ரிஸ்க் இருக்குது படிக்கிறதுல. என்னென்னா, மாற்று சினிமா அப்படிங்கிற ஒரு 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 நல்ல குறிக்கோளோட வர்ற படங்கள் இருக்கு இல்லையா தமிழில், அது வந்து துப்பாக்கி மாதிரியான படங்களை விட மோசமாக இருக்குது. துப்பாக்கி மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு 2.5 மணி நேரம் மூளையை கழட்டி வச்சுட்டு பார்த்துட்டு போயிடலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். அதில் ஒன்றும் எனக்கு புகாரே கிடையாதுங்க அந்த மாதிரி படத்தில். அதை கொஞ்சம் நீட்டாக பொழுதுபோக்காக எடுங்கிறது தான் அவங்கக்கிட்ட எனக்கு. மற்றபடி நான் ஒரு நல்ல படம் தர்றேன் அப்படின்னு வரும்போது தான் அங்கே வந்து நிறைய சிக்கல் வருது. அந்த மனிதாபிமானம் பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா? அப்போது அங்கே தான் படித்தவங்களும் மாற்று சினிமாவும் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கு. அப்போ என்னுடைய புத்தகங்கள், சினிமா விமர்சன புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்று சினிமா முயற்சிகளை தான் நான் வந்து கடுமையாக விமர்சிச்சிருப்பேன். உதாரணமாக தசாவதாரம், அந்த அந்த படத்தை பற்றின விமர்சனம்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி படத்தை அணுகிறது, ஒரு படத்தை எப்படி ரசிக்கிறது அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும். நன்றி. அந்த பிரெஞ்சு படம் ஒன்று சொன்னேன், அந்த படம் பேர் எமிலி மியூல்லர். அந்த படம் நீங்கள் முடிஞ்சா பாருங்கள். ரொம்ப நன்றி.